வரப்போற 2026 தேர்தல்ல நீங்க யாருக்கு ஓட் போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக. அதுக்கு முன்னாடி டெய்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸை பார்க்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு 2026 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 5 மேஜரான கட்சிகள் ஸ்ட்ராங்கா போட்டிடுறாங்க. திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், பாஜக அண்ட் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி. கொள்கை ரீதியா இந்த 5 கட்சிகளையும் நம்ம பிரிச்சோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம், திமுக, அதிமுக ஒரு சைடு நிப்பாங்க, பிஜேபி ஒரு சைடு நிப்பாங்க, நாம் தமிழர் ஒரு சைடு நிப்பாங்க. திராவிட அரசியல்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம், திமுக, அதிமுக இவங்க 3 பேர் ஒரு சைடு நிப்பாங்க. சரி, திராவிடம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திராவிட அரசியலை யார் உருவாக்குனான்னு பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா உருவாக்குனார். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த 4 மொழிவழி மாநிலங்களையும் சேர்த்து ஒற்றுமையோட ஒரு அரசியல் பண்றதுதான் பாத்தீங்கன்னா திராவிட அரசியல்னு சொல்றாங்க. இந்த திராவிட அரசியல் எந்தெந்த ஸ்டேட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா எந்த ஸ்டேட்லயுமே இல்ல, தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு. பாஜக கையில் எடுத்திருக்கிற அரசியல் பாத்தீங்கன்னா இந்துத்துவம் மற்றும் கலாச்சார தேசியம், ஒரே தேசியம், ஒரே மொழி, ஒரே தேர்தல், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க எல்லா கலை, இலக்கியம், பண்பாடு, பொருளாதாரம், அரசியல் இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரே இந்தியாவா பாக்குறாங்க. நாம் தமிழரோட கொள்கை அரசியல் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு இது எல்லாமே தமிழருக்கு முக்கிய உரிமை, தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு நிலம் வளம் சார்ந்த கலை, இலக்கியம், பண்பாடு, பொருளாதாரம் இது எல்லாத்தையுமே அழியாம பாதுகாக்கணும். அரசியல் அனைத்து உயிர்களுக்குமே பொதுவான அரசியல் கொள்கையை அவங்க கையில் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பொருளாதாரம். இதை சிம்பிளா பார்த்து முடிச்சிருவோம். பொருளாதாரம் சார்ந்து இந்த 5 கட்சிகளையும் நம்ம டிவிஷன் பண்ணணும் அப்படின்னா 2 டிவிஷனா தான் பிரியும். ஒன்னு பாத்தீங்கன்னா திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், பாஜக இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சைடு நிப்பாங்க, நாம் தமிழர் மட்டும் இன்னொரு சைடு நிப்பாங்க. தாராளமயமாக்கப்பட்ட பொருளாதார கொள்கைன்னு என்னன்னா அந்நிய முதலாளிகள் முதலீடு பண்றது, அதாவது வேற ஒரு நாடோ வேற ஒரு ஸ்டேட்ல இருக்கிற முதலாளிகள் இங்க முதலீடு பண்ணி இங்க ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி அது மூலியமா இங்க இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறது. பாத்தீங்கன்னா நாம் தமிழர் என்ன சொல்றாங்க அப்படின்னா முதலாளிகள் ஏன் அந்நிய முதலாளிகளை தமிழ்நாட்டுல முதலீடு பண்ணி இங்க ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கணும், அப்ப என்னுடைய நிலம் அவங்க இங்க முதலீடு பண்ணும்போது இது அவங்க நிலம் ஆயிரும், அப்போ என் நிலத்தை நான் இழக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய நிலத்துல என்னென்ன வளங்கள் இருக்குதோ அதை நான் வேலை செஞ்சு நானே அந்த பொருளாதாரத்தை உருவாக்கி அதன் மூலியமா என் மக்களுக்கு வேலை வாய்ப்பு பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு நாம் தமிழர் சார்பா சொல்றாங்க.